திமுகவில் உள்ள அமைச்சர்கள் ஊழல் செய்து வருவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது கூட ஆளுநரிடம் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை கொடுத்தார். அது மக்களிடம் கவனம் பெற்றது. இந்நிலையில் கடந்த மாதம் அமைச்சர் மேரு தனது துறையில் பணியாளர்கள் தேர்வு முறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நியமனம் செய்வதாக அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு வைத்தது. ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து புகார் பதியப்படவில்லை. இந்நிலையில்தான் இளைஞர்கள் அண்ணாமலையிடம் பெரிய குற்றச்சாட்டு வைத்தது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டிருக்கையில், பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே அமைச்சர் KN நேரு அவர்கள் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். முன்னாள் சாராய அமைச்சர் இதுபோன்ற அரசு பணி நியமனத்துக்கு பணம் வாங்கியதால் தான் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்பதையும் அமைச்சர் பதவியை இழந்தார் என்பதையும் திமுக அமைச்சர்கள் மறந்துவிட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுருட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அரசு பணி நியமனத்துக்காக பணம் வசூலிப்பது தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடைபெறுகின்றன? நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது ஊழல் குறித்த புகார்கள் வரும் நிலையில் முதல்வரும் சரி காவல்துறையும் சரி அது குறித்த நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. அமலாக்கத்துறை உள்ளே வந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டால் கூட முதல்வர் ஸ்டாலின் பழிவாங்கும் செயலில் மத்திய அரசு எடுத்துவாக கூறுகிறார் தவிர ஊழல் செய்ததை ஒருபோதும் கண்டித்ததில்லை என்றே கூறப்படுகிறது. இளைஞர்களும் அண்ணாமலையிடம் சொன்னால் மட்டுமே மாற்றம் ஏற்படும் என்று உறுதியாக இருக்கின்றனர். புதியதாக அரசியலுக்கு வந்த விஜய் கூட ஊழல் குறித்து பெரியதாக பேசவில்லை என்றே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நியாய விலை கடைகளில் பணி அமர்த்த 10 லட்சம் ரூபாயும், கிராம உதவியாளர் பணிக்கு 10 லட்சம் ரூபாய், சத்துணவு பணியாளர் நியமனத்தில் பணம் பிறண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது.